பட்ஜெட்டிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திலும் நிதி இல்லை, அதற்கும் நிதி ஒழுங்குபடுத்தவில்லை. ஆக இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற இந்த சமக்ரா திட்டத்தினுடைய அந்த அடிப்படையிலும் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய 3500 கோடி ரூபாய் நிதியும் வழங்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய அடையாளத்தை அளிக்கின்ற வகையிலே, தமிழ் மொழியை அளிக்கின்ற வகையிலே சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதியை வழங்கி தமிழ் மொழிக்கு மிக மோசமான சொற்பமான நிதியை வழங்குகிறார்கள். நம்முடைய விஜய் நம்முடைய முதல்வரை பார்த்து இந்த திட்டங்கள் குறித்து நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து முதல்வர் சிஎம் அங்கிள் என்று சொல்கிறார், அல்லது ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்கிறார். நான் கேட்கின்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்கிறோம், நீங்கள் உண்மையிலே தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், இவ்வளவு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வழங்கவில்லை, மோடி அங்கிள் என்று சொல்லி பாருங்கள். உங்களால் சொல்ல முடியாது, உங்களுக்கு துணிச்சல் இல்லை. இன்னொருவர் இருக்கிறார், கையை தூக்கி பேசுவார், வாயிலே பார்ப்பன கடப்பாறையை சொறி இருக்கிறார்கள், அவரும் பேச முடியாது. இது இரண்டாவது போராட்டம். இந்த நம்முடைய கூட்டணியின் சார்பாக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் இரண்டாவது போராட்டம். கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி இதே போராட்டத்தை நம்முடைய தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து இதற்கு கண்டன உரை ஆற்றினார்கள். நேற்றைக்கு கூட நாடாளுமன்றத்திலே இது குறித்து கடுமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். தோழர்களே, 16வது இந்த நிதி கமிஷனில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள். நாம் நடத்துகின்ற இந்த போராட்டம் வெறுமனே நம்முடைய கூட்டணிக்கான போராட்டம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான போராட்டம், தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கான போராட்டம், தமிழ்நாட்டுடைய அடையாளத்துக்கான போராட்டம். ஆனால் மோடி அரசு இதை பற்றி ஒன்றுமே கவலைப்படுவதில்லை. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு ராமர் பெயரை அதிலே இணைத்திருக்கிறார்கள். ராம்ஜி என்று அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் மாநில அரசு 40% ஒதுக்க வேண்டும், 60% ஒன்றிய அரசு. ஆனால் வடகிழக்கு மாநிலங்களே சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் மட்டும் 90% மத்திய அரசு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்த திட்டம் காந்தியின் பெயரில் இருக்கின்ற, மகாத்மா காந்தியினுடைய பெயரில் இயங்கக்கூடிய இந்த திட்டத்தை நீக்குவதுதான், காந்தி பெயரை நீக்குவதுதான் இவருடைய செயல் திட்டமாக இருக்கின்றது. மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கோட்சேவினுடைய வாரிசுகள் இன்றைக்கு இந்த களத்திலே நின்று நமக்கு எதிராக நிற்கிறார்கள். அதே போல ஜல்ஜீவன் மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜல்ஜீவன் திட்டம் 2019 தொடங்கி 2024 இந்தியா முழுக்க எல்லா வீடுகளுக்கும் நீர் இணைப்பு தரக்கூடும் என்று தர வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். ஆனால் எதையும் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு கொடுக்கின்ற அந்த பட்ஜெட்டிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திலும் நிதி இல்லை, அதற்கும் நிதி ஒழுங்குபடுத்தவில்லை. ஆக இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற இந்த சமக்ரா திட்டத்தினுடைய அந்த அடிப்படையிலும் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய 3500 கோடி ரூபாய் நிதியும் வழங்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய அடையாளத்தை அளிக்கின்ற வகையிலே, தமிழ் மொழியை அளிக்கின்ற வகையிலே சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதியை வழங்கி தமிழ் மொழிக்கு மிக மோசமான சொற்பமான நிதியை வழங்குகிறார்கள். இதற்கு எதிரான இந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம். இந்த தமிழ்நாட்டுக்கான போராட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திண்டுக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்திலே தெரிவித்தார்கள், இங்கே நடக்கின்ற 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தல் யுத்தம் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான யுத்தம் என்று அறிவித்தார்கள். இப்பொழுதுதான் அந்த தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான யுத்தத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்து நின்றாலும் சரி, இது மக்களுக்கான போராட்டமாக இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சிகள் இதை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாரும் வாய்மூடி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து எந்த வாய் திறக்கவில்லை. ஆனால் மாறாக பாஜகவுக்கு அவர் எடுபடி எடப்பாடியாக அவர் மாற்றிருக்கிறார்கள். அதே போல மற்றவர்கள், நம்முடைய விஜய் நம்முடைய முதல்வரை பார்த்து இந்த திட்டங்கள் குறித்து நாம் இப்பொழுது போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து முதல்வர் சிஎம் அங்கிள் என்று சொல்கிறார், அல்லது ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்கிறார். நான் கேட்கின்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்கிறோம், நீங்கள் உண்மையிலே தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், இவ்வளவு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வழங்கவில்லை, மோடி அங்கிள் என்று சொல்லி பாருங்கள். உங்களால் சொல்ல முடியாது, உங்களுக்கு துணிச்சல் இல்லை. இன்னொருவர் இருக்கிறார், கையை தூக்கி பேசுவார், வாயில பார்ப்பன கடப்பாறையை சொறி இருக்கிறார்கள், அவரும் பேச முடியாது.
இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டுடைய அடையாளத்துக்காக இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒரே கட்சி, ஒரே கூட்டணி இயக்கம் என்பது நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த இயக்கம் தான். இந்த இயக்கம் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். இந்த போராட்டம் என்பது காந்தியினுடைய பேரன்களுக்கும் கோட்சேனுடைய பேரன்களுக்கும் நடக்கின்ற யுத்தம். சாவர்கருடைய பேரன்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய பேரன்களுக்கும் நடக்கின்ற யுத்தம். இந்த யுத்தத்தில் நாம் வெல்வோம். 26 என்பது மீண்டும் திராவிட மாடல் அரசு தொடரும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தேர்தல் என்பது சனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். சனநாயகவாதிகள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் டெல்லியில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு புது டெல்லி ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நான் கேட்டு சமரசம் செய்து கொள்வேன். தமிழ்நாட்டு நலனில் எனக்கு அக்கறை இல்லை என்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் தேர்தலில் வரவிருக்கிறது. நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, தமிழ்நாட்டிற்கு 12 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, ஒன்றிய அரசு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறது. என்னென்ன துரோகம்? இந்த துரோகத்திற்கெல்லாம் துணை போனவர்கள் யார்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, நான் இருக்கும் பொழுதும் யூனிஃபார்ம் சிலபஸ், எல்லோருக்குமான புத்தகங்கள், சமச்சீர் கல்வி வரும் வரை நான் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். அப்போது இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நட்டா அவர்களிடம் தமிழ்நாட்டில் நீட்டை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் இன்று நூற்றுக்கணக்கான குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு யார் காரணம்? ஒன்றிய அரசிற்கு துணை போனது யார்? ஒன்றிய அரசு சொன்ன இடத்தில் கையொப்பமிட்டது யார்? நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டு மக்களே, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் தற்கொலைக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிய அரசு தான் பொறுப்பு என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். வாக்கு கேட்க வருவார்கள், முகமூடி அணிந்து வருவார்கள், முகத்திலே கைகுட்டை அணிந்து வருவார்கள். இவர்கள் வாக்கு கேட்கும் பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, எங்கள் வீட்டு குழந்தைகள் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் தற்கொலைக்கு யார் காரணம் என்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் எழுப்ப இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மின்சார கட்டணம் உயர்வு. இந்த மின்சார கட்டணம் உயர்வுக்கு யார்? மின்சார வாரியம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஒன்றிய அரசு கையொப்பமிட சொன்னார். உதய் மின் திட்டத்திலே ஜெயலலிதா நான் கையொப்பமிட மாட்டேன் என்று சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கமணியை அனுப்பி நீ எதை கேட்கிறாரோ கையொப்பமிட்டு வா என்று சொன்னார். கையொப்பமிட்டார்கள். மின்சார வாரியம் ஒன்றிய அரசிற்கு ஆல்மோஸ்ட் 90% சொந்தமானது. நான் கடன் கூட பெற முடியாது, எந்த அனுமதியும் நமக்கு இல்லை. ஆனால் மின்சார வாரியம் நம்முடைய அரசு என்று சொல்லுகிறோம். முழு கட்டுப்பாட்டில் உதய் மின் திட்டம் கையொப்பமிட்ட பிறகு ஒன்றிய அரசு தன்னை வீங்கி விட்டது. ஒன்று ஒன்றாக சொல்லலாம். ஜிஎஸ்டி 18 விழுக்காடுக்கு மேல் ஜிஎஸ்டி வேண்டாம் என்று சொன்னோம். இது ஐரோப்பிய நாடு இல்லை, நம்முடைய நாடு தாங்காது என்று சொன்னோம். ப. சிதம்பரம் அவர்கள் தெளிவாக சொன்னார், நாங்கள் சொன்ன ஜிஎஸ்டி வேறு, நீங்கள் கொண்டு வருகின்ற ஜிஎஸ்டி வேறு. ஒன்றிய அரசே, பாஜக அரசே இந்திய மக்கள் மீது இந்த வரியை திணிக்காதீர்கள், இந்த நாடு தாங்காது என்று சொன்னார். 40 விழுக்காடு வரி. எதற்கு 40 விழுக்காடு வரி? ஐசியூல உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் உள்நோயாளிகள், அவர்களுக்கு 40 விழுக்காடு வரி. நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணம் வாங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வரி. கடைசியில உலகம் முழுவதும் ஆய்வறிஞர்கள், நிதி ஆளுமைகள் எல்லோரும் கடிதம் எழுதினார்கள், கட்டுரை எழுதினார்கள். இந்தியா இன்னும் 5 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் படுபாதாளத்தில் செல்ல போகிறது என்று. உடனே ஞானோதயம் பிறந்து விட்டது மோடி அவர்களுக்கு. நாங்கள் சொல்லும் போது கேட்கவில்லை, தமிழ்நாடு தலைவர்கள் சொல்லும் போது கேட்கவில்லை. தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் முழக்கமிட்டார், அப்பொழுது தெரியவில்லை. உலகத்தில் ஆய்வறிஞர்கள் எல்லாம் உங்கள் பொருளாதாரம் மிகப்பெரிய ஆபத்தில் சென்று கொண்டிருக்கிறது, யூஎஸ் டாலர் 100 ரூபாய் தொடப்போகிறது என்றவுடன் நாங்கள் குறைக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இவ்வளவு காலம் 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஜிஎஸ்டி நிதியை யார் மீது சுமத்தினர்கள்? இந்தியர் மீது சுமத்தினர்கள். நீங்க இந்தியர்களுக்கு தானே பிரதமர், இந்தியர்களுக்கு தானே ஒன்றிய அரசு. இப்ப இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிபர் டிரம்புக்கு இப்பொழுது இந்தியாவை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். அமெரிக்கா இங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட இடத்திலெல்லாம் டெல்லிக்கு அடமானம் வைத்தாரோ தமிழ்நாட்டை, அதே போன்று மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு அடமானம் வைத்திருக்கிறார்.
இதைதான் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று அங்க உரையில சொல்லி இருக்கிறார். என்ன சமரசம் வேண்டி இருக்கிறது? இந்தியாவில் வேளாண்மை குடிமக்கள் எல்லாம் நடுவீதிக்கு வரவிருக்கிறார்கள். எல்லோர் மேலும் வரி வரப்போகிறது. ட்ரம்ப் மிரட்டிய மிரட்டலுக்கு நீங்கள் கையொப்பம் விட்டு விட்டீர்கள். நீங்கள் இந்திய நாட்டுக்கு பிரதமரா, அமெரிக்க அதிபர் சொல்வதற்கு நீங்கள் இசைவு தருகிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம். ஆனால் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார்கள். நிதிநிலை அறிக்கை ஞாயிற்றுக்கிழமை எந்த காலத்திலும் தாக்கல் செய்ய மாட்டார்கள். முதல் முறையாக இந்திய வரலாற்றில் ஞாயிற்றுக்கிழமை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அந்த நிதிநிலையில நாங்கள் எல்லாம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் எல்லாம் படையெடுத்து வரீங்கள, வடநாட்டு படையெடுப்பு, அந்நிய படையெடுப்பு தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு வேகமாக வருகிறது. ஒருவர் முகமூடி அணிந்து கொண்டு போய் பேசிவிட்டு வருகிறாரு. ஆனால் எதுவோ சலுகைகள் அறிவிக்க போகிறார்கள். தேர்தலுக்காக எப்பொழுதும் சலுகைகள் அறிவிப்பார்கள், திட்டங்களை அறிவிப்பார்கள். தேர்தல் முடிந்தவுடன் திரும்ப பெறுவார்கள். இல்லை என்றால் அது நிறைவேறாது. ஆனால் நாங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் முதலில் திருக்குறளை படிக்கவில்லை. ஏன் திருக்குறளை மறந்துவிட்டார்? எப்பொழுதுமே எந்த காலத்திலும் திருக்குறள் படித்து விட்டு தானே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் ஒரு நையா பைசா கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. அப்படி என்றால் மோடி அவர்கள் முடிவு செய்து விட்டார், தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது, அறிவிப்பு செய்தும் ஒன்றும் இல்லை, அறிவிப்பு செய்யாமல் இருப்பதே மேல். இந்த பணத்தை எல்லாம் உத்தரப்பிரதேசுக்கு கொண்டு போகலாம், ராஜஸ்தானுக்கு கொண்டு போகலாம், மத்திய பிரதேசம் கொண்டு போகலாம். 2 பேர் தாங்கி பிடித்து இருக்கிறார்களே, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிற்கும் நிதிஷ்குமாரின் பீகாருக்கும் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த நிதியை அளித்தாலும் அங்கு எதுவும் செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் அங்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் இருக்கிறார். என்ன சலுகை அறிவித்தாலும் திட்டங்களால் வீழ்த்துகிறார் என்று. இன்று ஒன்றிய அரசு ஜிடிபி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்றிய அரசு ஜிடிபி தமிழ்நாட்டால் உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சி இல்லை என்றால் இந்தியா வளர்ச்சி இல்லை. ஒரு துறையிலும் தன்னுடைய ஆளுமையை முதலமைச்சர் காட்டி வருகிறார். ஒரு துறையிலும் வளர்ச்சி. இதை நான் சொல்லல, உங்களுடைய இந்தியாவின் யூனியன் பட்ஜெட்ல இருக்க குறிப்பு சொல்லுது, இந்திய அறிக்கை சொல்லுது, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுகிறார். எல்லா மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முதன்மை மாநிலங்களாக மாறி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலத்தை விட்டு கொண்டு செல்லும் பொழுது 2021 மே மாதம் கொரோனா பெருந்தொற்று. ஆட்சி செய்ய முடியுமா, முடியாதா? ஏற்கனவே வட்டி கட்ட திணறி கொண்டிருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்றில் மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. அரசு நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. திறமையாக நடத்தி எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கொண்டு வந்தார். என்னுடைய குழந்தைகள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீட்டில் முடங்கி இருக்க கூடாது என்று தாயுமானவர் திட்டமாகட்டும், இல்லம் தேடி கல்வியாகட்டும், மக்களை தேடி மருத்துவம் ஆகட்டும், இந்தியாவே திரும்பி பார்த்தது. எல்லோரும் முடங்கி இருக்கிறார்கள். ஆட்சியாளர்களும் பயந்திருக்கிறார்கள், கொரோனா பெருந்தொற்றில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று. ஆனால் தன்னை பணயம் வைத்து கொரோனா பெருந்தொற்று வாரில உடை அணிந்து அங்கே மக்களுக்கு ஆதரவு சொன்ன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் மோடிக்கு யாரை கண்டால் பயம் என்றால் இருவரை கண்டால் இந்தியாவில் பயம், இருவரை கண்டால் பயம். ஒருவர் நாடாளுமன்றத்தில் சிங்கம் போல் கர்ஜிக்கின்ற ராகுல் காந்தியை கண்டால் பயம். இங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் இருக்கிறார். இவரை கண்டால் பயம், நடுங்குகிறார்கள். இதில் அரசியல் செய்தாக வேண்டும். அரசியல் எப்படி செய்வது என்று புரியாமல் தமிழ்நாட்டு நலனை தாரை வார்த்து கூட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் ஒரு நாளைக்கு புதுடெல்லியில் என்னென்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை படிக்கிறார். இன்னைக்கு ஒன்று படிச்சிருக்காருன்னா தெரியுங்களா, இந்த மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இப்போ காங்கிரஸ் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் EVK சம்பத் அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள். தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அனுப்புகிறார். சந்திக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், தமிழ்நாடு மக்கள் என்ன மொழியை படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். இருமொழி கொள்கையா? இருமொழி கொள்கை தொடரும், தமிழும் ஆங்கிலமும் இருக்கும், இந்தி வராது என்று சொன்னார். வாயில சொல்லல. தர்மலிங்கம் அவர்களும் EVK சம்பத் அவர்களும் வீட்டுக்கு செல்லுகிறார்கள், MP குடியிருப்பு. ஜவஹர்லால் நேரு அவர் போவதற்கு முன்னே ஒரு கடிதம் காத்திருக்கிறது. அதில் உங்க தலைவருக்கு இந்த மடல், இருமொழி கொள்கை தொடரும், இந்தி வராது, தமிழும் ஆங்கிலமும் தொடர் மொழியாக இருக்கும்,
நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நான் பிரதமருடைய உறுதிமொழி என்று கொடுத்தாரு. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிப்பதில்லையா? அவருக்கு தெரியாதா? இந்த நிதி அறிக்கையில எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பொய் இருக்கிறது. நேற்றைக்கு ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் பேசியிருக்கிறார். ஜல்ஜீவன் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் இல்லாமல் இன்னும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 70 லட்சம் கோடி நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இதுவரை செலவு செய்தது 10,000 கோடி. 60 லட்சம் கோடி எங்கே போனது என்று கேட்கிறார். நாடு முழுவதும் 70 லட்சம் கோடியை நீங்கள் செலவை செய்திருக்க வேண்டும். கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் CAG அறிக்கையில் 10 லட்சம் கோடி தான் செலவிடப்பட்டிருக்கிறது என்றால் மீதி உள்ள 60 லட்சம் கோடி எங்கே? அம்பானிக்கு கொடுத்தீர்களா, அதானிக்கு கொடுத்தீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அது மட்டுமல்ல, ஒரு திட்டமாக அவர் படித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். வேலை வாய்ப்பு திட்டம் 144 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா. நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? மோடி சென்னைக்கு வரும்பொழுது ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னீர்கள். ஆனால் கொடுத்தீர்களா? இந்த நிதி அறிக்கையில் சொல்லுகிறார், நாங்கள் வருடத்திற்கு 17 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம். அது உண்மையா? இது உண்மையா? கடைசியில் என்ன சொன்னார்? எல்லாம் புகடா வித்து நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள், புகடா விற்றால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், லாபம் கிடைக்கும் என்றால். ஆகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடி அரசிற்கு எதிராகவும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் அவர்களுக்கு துணை போகின்ற அதிமுக உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழ்நாடு மக்கள் தக்க பாடத்தை அளிப்பார்கள். அதுதான் அவர்கள் திருந்துவதற்கு ஒரே வழி. தமிழ்நாட்டு மக்களை ஏமாள் என்று நினைக்க வேண்டாம். மோடி ஒரிசா சென்றால் என்ன சொல்லுவார்? ஒரிசாவுடைய கஜனாக்கி தமிழன் கையில் இருக்கிறது. அங்க ஒரு IAS ஆபீசர் இருந்தார், அவர் பேர் முருகன் பாண்டியன். என்ன பண்ணாரு? பாண்டியன் வந்து அந்த முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டியமானவர், அவருடைய செல்ல பிள்ளை போன்று. ஒரு தமிழனை பிடிக்கும், அவர் செயலாளராக வைத்துக் கொண்டார். அங்க ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? தமிழனிடம் ஒரிசாவுடைய கஜனா சாவி இருக்கிறது சொன்னாரா இல்லையா? சொன்னார். பீகாருக்கு போனார் தேர்தலில். இந்த பீகார் மக்களை தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கிறார்கள் என்றால், எங்க தொகுதியில் வந்து பாருங்க, 1 லட்சம் பேருக்கு மேல பீகாரி வேலை பார்க்கறாங்க. நம்மளை விட தமிழ் நல்லா பேசுறான், நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்ட அண்ணன் தம்பியா பழகிறான். ஆனா இது மாதிரி மாநிலம் பார்க்கவே இல்லைன்றான். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? இங்க 2 இடத்துல பேசிட்டு மலேசியால போய் பேசுறாரு. மலேசியால என்ன பேசுறாரு? தமிழ் தான் இந்த உலகத்திற்கு ஆதார மொழி, தமிழ் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. எங்களுடைய அமைச்சரவையில பாருங்க, CP ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் 9 முறை தாக்கல் செய்கிறார் நிதி அறிக்கையே. ஜெய்சங்கர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார், கும்பகோணத்துக்காரர். ஒரு முருகன் ஒரு, இதெல்லாம் யார் கேட்டது? எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறீர்கள். 2023ஆம் ஆண்டு வரலாறு காணாத பெருமழை, காற்றாற்று வெள்ளம், 100 ஆண்டு காலம் காணாத மழை பெய்தது. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்? 24,000 கோடி நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், தூத்துக்குடியில பாதி மாவட்டம் அழிந்து விட்டது. குழு அமைச்சாங்க, பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க? எல்லாம் வந்து கோவிலுக்கு போனீங்கன்னா ஐயருக்கு துட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுவா ஒரு நிதியமைச்சருடைய வேலை? ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காட்டி கொடுத்து அடகு வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் அதிமுக உட்பட எல்லோருக்கும் இன்னும் ஓரிரு மாதங்களிலே தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய படிப்பினை கொடுக்க இருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கர்ஜிக்க போகிறார், பதவியேற்க போகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் எத்தனை முகமூடி அணிந்து வந்தாலும், எத்தனை பேர் ஒளிந்து கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை, இந்த மண்ணில் உங்களுக்கு வேலை இல்லை என்று. ஆகவே எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்றால், தமிழ்நாட்டை ஒரு போதும் வஞ்சிக்கும் பொழுதும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தீப்பெரிய பிழம்பாக புறப்படுகிறது. நாடு முழுவதும் ஜுவலையாக எரிகிறது. அதுதான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பால் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சி தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். பட்ஜெட்டை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்களே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக வெற்றிகரமாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனவுடைய பணிவான வணக்கம். ஒன்றிய பிஜேபி அரசு சமர்ப்பித்திருக்கிற இந்த பட்ஜெட் என்பது இந்தியாவில் இன்றைய தினம் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய
எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வை சொல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாடு முழுவதுமே வேலையின்மை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. வேலையின்மையை போக்குவதற்கு, வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை. மாறாக பாஜக அல்லாத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவது, நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, திட்டங்களை வழங்குவதிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது என்கிற முறையில் ஒரு கண்ணில் வெண்ணெய் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு என்கிற முறையிலே தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. இந்த பாரபட்சத்தை கண்டித்துத்தான் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான நம்முடைய கூட்டணி கட்சியினர் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் கண்டன போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாளைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மத்திய அரசாங்கம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வாரி வாரி கொடுத்து விட்டதை போலவும் அதை தமிழ்நாடு அரசாங்கம் சீர்குலைக்கிறது என்று சொல்லி அதை கண்டித்து அதிமுகவின் சார்பில் நாளைய தினம் ஆர்ப்பாட்டம், ஒரு வினோதமான ஆர்ப்பாட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் 125 நாட்கள் ஆக்கிவிட்டோம், ஆகவே 125 நாள் ஆக்கியது நல்லதுதானே என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 100 நாள் என்று வேலை திட்டம் இருந்த போதே இந்தியாவில் எங்கேயாவது 100 நாள் வேலை வழங்கப்பட்டதா? அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டை நீங்கள் எப்போதாவது செய்ததுண்டா? ஒவ்வொரு ஆண்டும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறதே தவிர 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை அவர்கள் அதிகரிக்கவில்லை. இப்போது 125 நாள் வேலை வழங்குவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டிலே அவர்கள் விபிஜி ராம்ஜி என்கிற அந்த திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்கிற தொகை என்பது வெறும் 95,000 கோடி ரூபாய். இப்போது 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் அனைவருக்கும் 125 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும். வெறும் 95,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு 125 நாள் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை, கிராமப்புற மக்களை அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து கொண்டு ஏமாற்றுகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை என்று சொன்னால் நாளை தினம் அவர் எடப்பாடி அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்க வேண்டும்? பிபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி என்று அவர் போராடினால் அதை நாம் பாராட்டலாம். மாறாக நிதி ஒதுக்கீட்டை வெறும் 95,000 கோடி ரூபாயாக குறைத்துவிட்டு அதிலேயும் 40% மாநில அரசாங்கத்திலே தலையில் கட்டி இருக்கிற நிலையில் எந்த வகையிலே அவர் மத்திய அரசாங்கத்தை பாராட்டுகிறார் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அவர் பாராட்டுவதற்கான ஒரே காரணம், அவர் வீட்டுக்கு ரெய்டு வரக்கூடாது, அவர் மீது வழக்கு வரக்கூடாது என்பதை தவிர வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. ரெய்டிலிருந்து தப்பிப்பதற்கும் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகவும் தமிழ்நாட்டை பலி கொடுப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிற முறையிலேதான் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அனைத்தும் சேர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை முறியடிப்பது, மீண்டும் திமுக தலைமையிலான நம்முடைய கூட்டணியை வெற்றி பெற செய்வது என்கிற நோக்கத்தோடு நாம் அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கம் தன்னுடைய பாரபட்ச போக்கை மாற்றிக்கொண்டு அனைத்து மாநிலங்களையும் சமமாக நடத்த வேண்டும், அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கை கொடு என்பதுதான் நம்முடைய கோரிக்கை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். மத்திய மோடியினுடைய அரசு இந்தியாவில் ஆளக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளையும் வஞ்சித்து வருகின்ற கொடுமையில் முதலில் அகப்பட்டவர்கள் நாங்கள் தான். டெல்லியில் ஒரு ஆட்சியையே இந்த எஸ்ஐஆர் மூலம் இழந்தவர்கள் நாங்கள். அதைத் தொடர்ந்து எப்படி ஆளுநர்களால் எப்படி கொடுமைப்படுத்த முடியும், ஒரு ஆட்சியை அலங்கோலப்படுத்த முடியும் என்பதை ஆளுநர் மாளிகைக்கே சென்று உள்ளிருப்பு போராட்டம் வரை நடத்தி பார்த்தவர்கள் நாங்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் ஆளுநரால் எதிர்க்கட்சி வாழக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், நிதியை வழங்க மறுக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நாம தமிழகத்தினுடைய மக்கள் தான் இன்னும் மாற்றத்தை தர வேண்டும். அதற்கான நாள் தான் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
அதாவது இந்த மகாத்மா காந்தி மன்ரேகான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் முக்கியமான திட்டம். இந்த திட்டம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம்னு இருந்தது. இது இதை மன்மோகன் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும்போது எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அப்ப கொண்டு வந்த போது நான் சொல்லக்கூடிய செய்தி எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பு தரும். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்த முத்தமிழ் காவலர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கேட்கும்போது, நாங்கள் இந்த திட்டத்தை மக்களுக்காக அறிமுகப்படுத்த போகிறோம், வேலை வாய்ப்பை கேரண்டி செய்ய போறோம், அஷூரன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னப்போ கலைஞர் அவர்கள் உடனே ஆதரவு தருவார்கள் என்று நினைத்து அவர்கள் கேட்டார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் எல்லாவற்றிற்கும் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் தலை சேர்க்கக்கூடிய அந்த மாபெரும் தலைவர் இந்த திட்டத்துக்கு உடனடியாக பதில் சொல்லலன்னு அவர்கள் எல்லாரும் பிரமித்து போனார்கள். என்னடா ஒரு நல்ல திட்டத்தை சொல்றோமே, கலைஞர் அவர்கள் இதற்கு பதில் சொல்லவில்லை என்றார்கள். அதுக்கு கேட்டாங்க, மகாத்மா காந்தின்னு பேர் வச்சிருக்கிறோமே அதுல எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாங்க. இல்லைன்னாரு. நேஷனல் தேசியம்னு வைத்திருக்கிறோமே அதுல எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாரு. இல்லைன்னாங்க. ரூரல் கிராமம் வைத்திருக்கிறோமே அதுல எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாங்க. அது கிராமத்து மக்கள்லாம் வேலை வாய்ப்பு பெறணும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, இருக்கட்டும்னாரு. எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இது நிறைய கிடைக்குது, அதுல எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாங்க. இல்லைன்னாரு. அஷூரன்ஸ் இதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமே அதுல எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாரு. கடைசியா கேட்டாரு, இது திட்டம்னு, இந்த திட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது திட்டம்தான் பிரச்சனை என்றார். என்ன இந்த திட்டத்தில் பிரச்சனைன்னு சொன்னா, அந்த திட்டத்தை அவர் பெயர் ஒரே ஒரு வார்த்தையில் மாற்றி காட்டியவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு இருந்தது, திட்டம்னு இருந்தது. திட்டம்னு வச்சாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த ஆட்சியில் ஒரு திட்டம் போட்டால் அடுத்த ஆட்சி வந்தால் மாற்றிடுவான். இந்த ஆட்சியில் ஒரு தலைமை செயலகம் கட்ட போனால் அதை மாற்றிடுவான். எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் திட்டத்தை மாற்றி விடுவார்கள். இந்த திட்டத்தை எந்த காலத்திலும் மாற்றக்கூடாது என்பதற்காக அதனுடைய ஒரே ஒரு அம்சத்தை மாற்றினார். அதுதான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இதை திட்டமா வச்சிருந்தா மாற்றுவீங்க, இதை சட்டமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால் தான் இன்று வரை அந்த திட்டத்தை யாராலும் மாற்ற முடியல. மாற்ற முடியாமல் தான் பெயரை மாற்றி பார்க்கிறார்கள், பெயரை மாற்றி இருக்கிறார்கள், திட்டத்தை எடுக்க முடியவில்லை என்ற ஒரு உண்மையான அருமையான ஒரு திட்டத்தை இது தமிழகம் இதை வரவேற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் நிறைய பேர் சொல்றான், இந்த இயக்கத்தை ஒண்ணுமே சொல்ல முடியல யாராலையும். இந்த இயக்கத்தை ஒன்றும் சொல்ல முடியாத காரணத்தால தான் கடைசி வரை ஊழல்ங்கிறான். ஊழல் செய்யறவனெல்லாம் விட்டுட்டான், ஊழல் பண்றவனெல்லாம் விட்டுறான், ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன். நாங்கெல்லாம் ஊழலை ஒழிக்கணும்னு தான் கட்சி ஆரம்பிச்சோம், ஊழலுக்காக தான் ஊழலை ஒழிக்கணும்னு தான் வந்தோம். ஆனால் எங்க மேலேயே ஊழல் வழக்கு போட்டான். ஊழல் வழக்கு போட்டு ஏதாவது தண்டனை கிடைச்சதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யார் மீதாவது தண்டனை கிடைத்ததா? தண்டனை ஒண்ணு கிடைச்சதுன்னா அது ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதனால் சரியானது என்னன்னு கேட்டா, ஊழல் மட்டுமல்ல, ஊழலை விட இன்னைக்கு ஆபத்து எது தெரியுமா? ஊழலை விட ஆபத்தானவர் மோடி என்பதை கூறி இன்று இந்த மேடையில் அனைத்து கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக இவர்கள் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தே ஆக வேண்டும், கொடுக்காமல் இருக்க முடியாது என்பதற்கு வருகின்ற 2026 தான் மக்கள் பதில் சொல்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஆம் ஆத்மி கட்சியும் உங்களோடு இருக்கிறது, தொடர்ந்து உங்களோடு நின்று போராடும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய பாஜக அரசினுடைய
மக்கள் விரோத சட்டங்களை கண்டித்தும் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதிகளை எல்லாம் தராமல் நம்மை வஞ்சிக்கக்கூடிய மோடி அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலும் இந்திய விவசாயிகளுடைய வயிற்றிலே அடித்து அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி வரக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே, இந்தியா முழுவதிலும் மோடி என்ன நினைத்தாலும் செய்ய முடியும். ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியிலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் தொடர்ந்து போராடி வருகின்றோம். விவசாயிகள் வேர்வையை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு எல்லாம் முட்டுக்கட்டையா எடுக்கக்கூடிய வகையில் அமெரிக்காவிலிருந்து எல்லாத்தையும் இறக்குவேன்னு சொல்றார். விவசாயிகள் எங்க போவாங்க? நமக்கு தர வேண்டிய கல்வி உதவித்தொகை தரவில்லை, தண்ணீருக்கு வழங்கவில்லை, எதையுமே அவங்க செய்யல. எதையுமே செய்யாம அவர்கள் அதிமுகவை அடிபணிய வச்சு இன்னைக்கு ஆட்சி செய்யலான்னு கற்பனை படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எந்த காலத்திலையும் மோடிக்கோ அவருடைய கொள்கைகளுக்கோ அவர்களுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடிய எவனுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி உருவாகும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கம்பீரமா நிற்கிறார் அண்ணன், செல்வ பிறந்த அண்ணன் கம்பீரமா இங்க நிற்கிறாரு. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கம்பீரமா நிக்குது. நம்ம எல்லோரும் நிக்கிறோம். இன்னைக்கு நிக்கல, தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால் தமிழகம் தலை நிமிர வேண்டும். தமிழ்நாட்டிலே எல்லா உரிமைகளும் எல்லாரும் பற்று வாழ வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியம் தொடரும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்று திராவிட மாடல் ஆட்சி உருவாகும். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற குரல் எழுப்ப உறுதியேற்போம். செல்வோம், வெல்வோம்.